பார்க்க முழுக்க மாட்டேங்கிறா. பார்க்க முழுக்க மாட்டேங்கிறா. கோட்டலுக்கு கோட்டில் தாண்டாமல் இங்கிட்டு போட்டு வரைக்கும் ஆக்சிடென்ட் ஆகாது. கோட்டை தாண்டி போட்டோம்னா ஆக்சிடென்ட் ஆகும். இந்த போட்டுருக்கு தான் சைட் போட்டேன். கோட்டலுக்கே போட்டு ஆக்சிடென்ட் ஆகலைன்னா அவன் மேலே தான் வேலை, நம்ம மேலே இல்லை. கோட்டை தாண்டி போட்டு ஆக்சிடென்ட் ஆகிருந்தா நம்ம மேலே வேலை. இறங்கல ஏன் ஷிப்பிங் பேக் அந்த இது தானே நம்ம வாங்கினது தான் நீங்கள் போடவில்லை. மொட்டை போட்டால் கத்துவான், தூங்க மாட்டான், அப்படி இப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஏதாவது சொன்ன ஒன்று நடந்துச்சா? மொட்டை போடவும் கூட பேசாமல் இருப்பான். வச்சு பார்ப்போம். வச்சு சரியாக இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டு போயிடலாண்ணா. எப்படினாலும் அந்த பேக்கில் போட்டாலும் சரி, நம்ம சின்ன துணி மாய்க்க ஒன்று போட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று கட்டிக்கணும். லிஃப்ட் சுவரில் தானே துணி ஒன்று போட்டு அந்த பேக்கோடு சேர்த்து கீழே வச்சு கட்டி பின்பக்கமாக முடிச்சு போட்டுருணும். ஆமாம் அதான் போயிருப்பானா? இந்த இடத்துல நிப்பாட்டக்கூடாது. இங்கே நிப்பாடி இருக்கான். இல்லை இந்த அங்கனை போட்டிருந்தா சரி, இல்லாட்டி இந்த அங்கனை பெண்டில் போட்டிருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் டேஞ்சர். இங்கிட்ட ஒரு தக்கா அண்ணே வச்சுருக்கேன், அங்கிட்ட வச்சுருக்கேன். பக்கத்தில் வைக்கல போயிடும். வர்ற பூரா ராங் சைடு. பாஸ்போர்ட் எடுத்துட்டா சரி. பாஸ்போர்ட் எடுத்தோன்னே எனக்கு கால் பண்ண சொன்னாங்க. அங்கே என்னன்னா அவங்க போட்ட ஆக்கள்லாம் லொஜிஸ்டிக் இது இல்லாதவங்க, நாலேஜ் இல்லாதவங்க. அப்போ இந்த முறை சொல்லிட்டா லொஜிஸ்டிக் தெரிஞ்சாலே வேலை எப்படித்தாலும் சொல்லியே அனுப்ப சொல்லிக்கான். அப்போ அவங்க நினச்சிட்டாங்க நல்லா வேலை தெரிஞ்சவங்களை தான் இப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா. அங்கே போனால் அவங்களுக்கு தெரியலை இப்படி தான் பண்ணணும்னு. லொஜிஸ்டிக்லாம் தெரியுது நமக்கு. இதுதான் ஸ்டார்டிங் ப்ராசஸ், இதை தான் செய்யணும், இதுக்கப்புறம் தான் அடுத்துட்டு போகணும்னு தெரியும் தானே. அந்த நாலேஜ் இல்லாமல் இவங்க சும்மா எடுத்து ஆக்களை அனுப்பி விட்டாங்க. இவங்க குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துட்டு. இப்போ அங்கே நிறையா பிரச்சனை. அதனால் லொஜிஸ்டிக் தெரிஞ்ச ஒரு ஆள் கிடைச்ச பெரிய விஷயம். அப்போ அங்கே போனாக்கள் தமிழாக்கள் தானே நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க நமக்கு சொல்லிக் கொடுக்க ஒரு ஆள் போகிறது பெரிய உதவியாக இருக்குது. அப்போ நீங்கள் பாஸ்போர்ட்டை எடுத்தோன்னே எனக்கு கால் அடிங்க, இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நாளைக்கே கால் அடிங்கட்டார். அதுக்குள்ளே தான் எப்படி ஆகி போயிடுச்சு. ஆமாம் அடுத்தடுத்து பாருங்களேன். விட்டா பாபா கிடைக்கிறது அன்றைக்கி அன்னைக்கு போயிருந்தேன்னா அதுவும் கேஸ் ஆகிருக்கும். என்ன நீ தலை தூக்க விட்டுருக்க மாட்டேன். சொந்தக்காரன் எல்லாம் தேடி வந்து கதைப்பாங்கன்னா தெரிஞ்ச எல்லாரும் வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இழுக்க இல்லை, நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்போம் தானே. அது இல்லை அது உங்கள் அண்ணன் வரும்போது கத்தியோடு நின்றுருப்பாரு ஜெகமோகன்.
சொல்லுவார், இதுக்கும் அடிப்படை நடந்திருக்கா அப்படி. இல்லை வேறு எவனாவது வந்து நாய் போனதுக்கு நான் பார்த்தேன் எனக்கு சரியில்லை. நாட்டில் ஏன் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் போன்ட இது, அதனால தான் நான் இந்தியா போனே வாங்குறது. மேட் இன் தாய்வான் அதெல்லாம் அவங்க அசம்பிள் இந்தியானே பார்த்து வாங்குறது. இந்தியாவில் வந்து அந்த இது கூட கண்ட்ரோல் அந்த இது மேனுஃபேக்சர் இது நல்ல இது, ஏன்னா போட்டு விட்ருவாங்க இதனை கேஸ் அப்படி இப்படின்னு வளர்க்காதுன்னு போட்டுருவாங்க இதனை. அதனாலே பார்த்து செய்வாங்க. முதல்ல அந்த லாபம் வாங்கினேன், வாங்கி 1.5 ஹவரில் டிஸ்பிளே உடஞ்சி. ஆனால் 5 வருஷம் எந்த கேஸுமே எல்லாமே யூஸ் பண்ணேன் இந்த ஃபோனை. ஒரு ஸ்லோ பேட்ரி லோ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. 5 வருஷத்துக்கு பிறகு தான் பேட்ரி கேஸ் ஆச்சு. கழிச்சுக்கு அந்த கடையில் வாங்க வேணா, அந்த கடையில் நாரதாஸ் வாங்கிட்டுறீங்களா? 10 மில்லி வாங்கிடுவா, வச்சுக்கோ. ஐயோ கணக்காரன் போகிறேன் பார்த்து இதை மூடுறானே.